திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக மிகவும் எளிமையான பண்ணோடும் ராகத்தோடும் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது மூன்றாம் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய பாடல்மறை சூடல்மதி என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். முதலில் இந்த பதிகத்தினுடைய முன்னுரையை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் உரிய பொருளை நம்ம பார்க்கலாம். ஒரு சமயம் சக்தி முற்றம் சென்றடைந்தார் திருஞான சம்பந்தர். அவர் பார்வதி தேவியால் அர்ச்சனை செய்து வழிபட்ட சிவனை வணங்கி பட்டீஸ்வரம் அடியார்களுடன் சென்றார். அப்பொழுது மிக்க வெயிலாக இருந்த காரணத்தால் இறைவன் அவர் மீது கருணை கொண்டு அவரும் அறியாதவாறு தலை மீது குளிர்ச்சி தரும் வண்ணம் எவரும் தம்மை அறிந்து கொள்ளாத வண்ணம் சிவகணங்கள் முத்துப்பந்தலை எடுத்து பிடித்து பட்டீஸ்வரின் கட்டளையின் பேரில் தாங்கள் வந்ததாக உணர்த்தி சம்பந்தரை திருக்கோயிலுக்கு அழைத்து சென்றனர். பெருமானின் கருணை திறத்தினை போற்றிய வண்ணம் இறைவனின் சன்னதியின் முன் நின்ற வண்ணம் பாடிய பதிகம்தான் இந்த திருப்பதிகம். இப்பொழுது முதல் பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். வேதங்களை அருளிச் செய்து வேத பொருளாகவும் விளங்குபவர், பிறைச்சந்திரனை சூடியவர், பல வளையல்களை அணிந்த உமாதேவியை தம் திருமேனியின் ஒரு பாகமாக கொண்டவர், மதில்கள் மூன்றினையும் ஒரு கணையால் எரித்து வீர அழகை காட்டியவர், நிழல் தரும் சோலைகள் சூழ்ந்த திருப்பளையாறையில் மாடங்களை உடைய திருமலபாடி என்னும் நகரில் திருப்பட்டீஸ்வரம் என்னும் திருக்கோயிலில் வீற்றிருந்தருளுகின்றார். பாம்பை கச்சாக கட்டியவர், வேட நிலைக்கேற்ப நல்லொழுக்கத்தில் நிற்கும் அடியவர்களின் வினைகளை போக்கி முக்தி நெறி அருள வல்லவர். இரண்டாவது பாடலுக்குரிய பொருள். சிவபெருமான் கங்கையை சடையில் தாங்கியவர், நீண்ட பாம்பை கச்சாக கட்டியவர், கூர்மையான இலை போன்ற வடிவுடைய கொடிய சூல படையை ஏந்தியவர், கோவண ஆடை அணிந்தவர், மான் தோலையும் அணிந்தவர், கார்காலத்தில் மலரும் கொன்றையை மாலையாக அணிந்தவர். அத்தகைய கடவுள் விரும்பி வீற்றிருந்தருளும் தலமாவது பூமியில் மிக்க புகழை உடைய திருப்பளையாறை ஆகும். அங்குள்ள திருப்பட்டீஸ்வரம் என்னும் கோயிலில் உள்ள இறைவனை போற்றி வணங்க நம் வினைகள் யாவும் அடியோடு அழியும். மூன்றாவது பாடலுக்குரிய பொருள். பெண்கள் காலையில் நீர்நிலைகளில் நீராடுவதால் உண்டாகும் ஓசையை உடையதாய், மாலையில் பூசை செய்வதால் வீதிகளில் எல்லாம் நறுமணம் கமழுவதாய் உள்ள திருப்பளையாறை என்னும் தலத்தில் மலபாடி என்னும் பகுதியில் தன் திருமேனி முழுவதும் மிக்க சிறப்புடைய பால் போன்ற திருவெண்ணீற்றை பூசிய மார்புடைய சிவபெருமான் வீற்றிருந்தருளும் திருப்பட்டீஸ்வரம் என்னும் திருக்கோயிலை வணங்குவார் இம்மையில் கடல் போல் செல்வம் பெருக மறுமையில் விண்ணுலகை ஆழ்வர். நான்காவது பாடலுக்குரிய பொருள். சிவபெருமானின் கண்களை உமாதேவி பொத்த அதனால் அரும்பிய வியர்வையை கங்கையாக செஞ்சடையில் தாங்கியவன் அப்பெருமான். பன்னிசைகளோடு பாடல்களை பாடவும் ஆடவும் வல்லவன். பால் போன்ற வெண்ணிற சந்திரனை சூடியவன் அப்பெருமான். மண்ணுலகில் ஒப்பற்ற பெருமை உடைய திருமலபாடி என்னும் தலத்தில் திருப்பட்டீஸ்வரம் என்னும் திருக்கோயிலில் வீற்றிருந்தருளுகின்றான். அவனை போற்றி வணங்குபவர்களுக்கு விண்ணுலகில் உள்ள தேவர்களுடன் வாழ்வது எளிதாகும். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள். முழவு முதலிய வாத்தியங்கள் அதிர்ந்து ஒலிக்க திருமலபாடி என்னும் திருத்தலம் கோயில் உற்சவங்களாலும் விழாக்களில் களியாட்டங்களாலும் ஓசை மிகுந்து விளங்குகின்றது. மலை உள்ளதால் பருவ காலத்தில் மழை பொழிய வளம் மிகுந்து கண்டவர் மனத்தை கவர்கின்ற திருப்பட்டீஸ்வரம் என்னும் திருக்கோயிலில் படர்ந்த செஞ்சடை உடைய சிவபெருமான் வீற்றிருந்தருளுகின்றான். அப்பெருமான் அஞ்சத்தக்க மத யானையின் தோலை உமாதேவி அஞ்சுமாறு உரித்து போர்த்து கொண்டான். வெண்ணிற இடபத்தை வாகனமாக கொண்டவன். நெருப்பு போன்ற சிவந்த திருமேனியுடைய அச்சிவபெருமானின் திருவடிகளை உள்ளம் ஒன்றி தொழுபவர்களை வினையால் வரும் துன்பம் சாராது.
ஆறாவது பாடலுக்குரிய பொருள் வேதங்கள் ஓதும் ஒளியும் கீதங்கள் பாடும் ஒளியும் பூதகணங்கள் திருவடிக்கீழ் அமர்ந்து போற்றும் ஒளியும் கலந்து ஒலிக்க பறை என்னும் வாத்திய ஓசையும் பெருக திருநடனம் புரியும் சிவபெருமான் திருப்பட்டீசுரம் என்னும் கோயிலில் வீற்றிருந்தருளுகின்றான். குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை அணிந்த சடையிலே கங்கையையும் தாங்கிய நிலையான தோற்ற பொலிவு உடையவன். அத்தகைய இறைவனின் திருவடிகளை நாடொரு முறைமையோடு போற்றி வணங்குபவர்கள் துன்புறும் வினைகளில் இருந்து முற்றிலும் நீங்கியவராவர். ஏழாவது பாடலுக்குரிய பொருள் பிறவியாகிய நோயும் மூப்பும் நீங்கி தேவலோகத்தில் உள்ளவர்களால் பாராட்டப்படுகின்றவர்களும் உலகப்பற்றை துறந்த உள்ளமுடைய ஞானிகளும் வாழ்கின்ற கொடி அசைகின்ற வீதிகளை உடைய திருப்பட்டீசுரம் என்னும் திருக்கோயிலில் அழகிய சிறப்புடைய சிவபெருமான் வீற்றிருந்தருளுகின்றான். அக்கோயிலை போற்றி வணங்குபவர்கள் வினை சிறிதும் இல்லாதவராகி தேன் ஒழுகுகின்ற நறுமணம் கமழும் மலர்களாலும் தோத்திரங்களாலும் சிவனை வழிபட மறவாதவர்கள் ஆவர். அவர்கள் சிவகணங்களோடு உறைவர் என்பது குறிப்பு. எட்டாவது பாடலுக்குரிய பொருள் திக்விஜயம் செய்வதில் விருப்பம் கொண்டு வரும் ராவணன் தன் புய வலிமையினால் சிவபெருமான் வீற்றிருக்கும் கையிலை மலையை பெயர்த்தெடுக்க இழிப்பண்புடைய ராவணனின் வலிமையை வாட்டியவராய் தன்னுடைய எல்லையும் தன்னுடைய நிலைமையையும் பிறரால் அறியப்படாது பிறைச்சந்திரனை அணிந்த அச்சிவபெருமான் வீற்றிருந்தருளுகின்ற திருப்பட்டீசுரம் என்னும் திருக்கோயிலை தொழுது வணங்குவார்களின் வினை முழுவதும் நீங்க இனி இரத்தலும் நீங்க அவர்கள் சிவகுணம் பெறுதலால் விண்ணுலகத்தை எளிதில் அடைவர். ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் தூய தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மனும் திருமாலும் சிவபெருமானுடைய தோற்றத்தையும் பலவகையான நிலைகளையும் அறியாதவர்களாயின் வேறு யார்தான் அவற்றை அறிவர்? அழகிய அகன்ற மார்பு முழுவதும் திருநீற்றினை அணிந்து உமாதேவியோடு இறைவன் வீற்றிருந்தருளுகின்ற திருப்பட்டீசுரம் என்னும் திருக்கோயிலை அடைந்து அவன் இரு திருவடிகளை போற்றி வணங்க சிவஞானம் பெறுதலும் அதன் பயனால் முக்தியுலகை அடைதலும் எளிதாகும். பத்தாவது பாடலுக்குரிய பொருள் தாங்கள் செல்லும் இடங்களில் அமர்வதற்கும் படுப்பதற்கும் பயன்படும் பாயினை தங்களது கையில் இடுக்கிக் கொண்டு திரியும் தன்மை உடைய சமணர்கள் பெண்கள் இடும் சோற்றினை உட்கொண்டு பல் துலக்காமல் கடுக்காய் பொடியை உண்பவர்கள் பெருமான்பால் அன்பு வைக்காது வஞ்சக எண்ணங்களை மறைத்து பேசும் இனிய சொற்களை ஏற்க வேண்டாம். வளம் மிகுந்த வயல்கள் உடைய மலப்பாடியில் வீற்றிருப்பவனும் ஒப்பற்ற சூலப்படையினை ஏந்தும் வண்ணம் உடையதுமாகிய பட்டீசுரத்து இறைவனை புகழ்ந்து போற்ற நமது வினைகள் நம்மை பற்றி இராமல் முற்றிலுமாக நீங்கிவிடும். 11வது பாடலுக்குரிய பொருள் தென்றல் உலாவும் சோலைகளை திருமலப்பாடி என்னும் நகர்பகுதியை தன்னுள் கொண்ட நெடிய பழையாறை என்னும் திருத்தலத்தில் தன்னை அடைந்தார்கட்கும் பந்தமும் வீடும் அருளவல்ல நல்ல திருப்பட்டீசுரம் என்னும் திருக்கோயிலில் வீற்றிருந்து அருளுகின்றான். படர்ந்த சிறு சடைகளை உடைய சிவபெருமான் அப்பெருமானை போற்றி எவ்வுயிர்களிடத்தும் இரக்கம் மறையோர்கள் இனிது வாழ்கின்ற திருப்புகலியில் அவதரித்த ஞான சம்பந்தன் அழகிய செந்தமிழில் அருளிய இப்பதிகத்தை கேட்பதற்கும் உணர்தற்கும் இனிதாக சொல்லவல்ல தொண்டர்களின் வினைகள் நீங்கும். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம். இப்பொழுது 3ஆம் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய பாடல்மறை சூடல் மதி என்கின்ற அற்புதமான பதிகத்தை பயிற்சி பண்ண போகின்றோம். இந்த பதிகம் தமிழ் உச்சரிப்பில் வல்லமை பெற ஓத வேண்டிய பதிகமாக திகழ்கின்றது. இந்த பதிகத்தின் உடைய பண் சாதாரி, ராகம் பந்துவராளி. மிகவும் எளிமையான ராகத்தோடு அமைந்திருக்கின்ற இந்த பதிகத்தை எந்த வயதினரும் மிகவும் சுலபமாக பயிற்சி செய்யலாம். இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம். பாடல் மறை சூடல் மதி பல்வளையோர் பாகமதில் மூன்றோர் கணையால் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள்
மாடமள பாடியுரை பட்டி சுரமேய கடி கட்டரவினார் வேடம் நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே. நீரின் மலி புன்சடைய நீளரவு கச்சையது நச்சிலையதோர் கூரின் மலி சூலமது ஏந்தியுடை கோவணமும் மானின் உரிதோள் காரின் மலி கொன்றை விரிதார் கடவுள் காதல் செய்து மேய நகர்தான் பாரின் மலி சீர் பழசை பட்டி சுரமேத்த வினை பற்றழியுமே. காலை மடவார்கள் புனலாடுவது கௌவை கடியார் மருகலாம் மாலை மணம் நாறு பழையாரையமல் யாரை மளபாடியள காயமலி சீர் மாலை மணம் நாறு பழையாரை மளபாடியள காயமலி சீர் பாலையன நீரு புனை மார்பனுரை பட்டி சுரமே பரவுவார் மேலையொரு மால் கடல்கள் போல் பெருகி விண்ணுலகம் ஆளும் அவரே. கண்ணின் மிசை நன்னி இளவிப்ப முகமேத்து கமல் செஞ்சடையினான் பண்ணின் மிசை நின்று பல பாணி பட ஆடவல பால்மதியினான் மண்ணின் மிசை நேரில் மழப்பாடி மலிபட்டி சுரமே மருவுவார் விண்ணின் மிசை வாழும் இமையோருடனாதலது மேவலெளிதே. மருவு முழவதிர மழபாடி மலிமத்த விழவார்க்க அறையார் பருவமழை பண்கவர்சை பட்டி சுரமேய படர் புன்சடையினான் வெறுவ மதயான யுரி போர்த்துமையை அஞ்ச வருவெள்விடையினான் உருவமெறி கழல்கள் தொழ உள்ளமுடையாரையடையாவினைகளே. மறையின் ஒளி கீதமொடு பாடுவன பூதமடி மருவி விரவார் பறையின் ஒளி பெருக நிகழ் நட்டம் அமர்பட்டி சுரமேய பனிகூர் பிறையினொடு மருவியதொர் சடையின் இடையேற்ற புனல் தோற்ற நிலையாம் இறைவனடி முறை முறையின் ஏத்தும் அவர் தீத்தொழில்கள் இல்லர் மிகரே. பிறவி பிணி மூப்பினொடு நீங்கி இமையோருலகு பேணலுருவார் துறவி எனும் உள்ளமுடையார்கள் கொடி வீதி அழகாய தொகுசீர் இறைவனுரை பட்டி சுரமேத்தி எழுவார்கள் வினையேதுமிலவாய் நரவ விரையாலும் மொழியாலும் வழிபாடு மறவாதவரே. நேசமிகு தோள்வலவனாகி இறைவன் மலையை நீக்கிடலும் நீசன் விரல் வாட்டி வரையுற்ற துணராத நிறம் பாமதியினான் ஈசனுரை பட்டி சுரமேத்தி எழுவார்கள் வினையேதுமிலவாய் நாசமர வேண்டுதலின் நன்னெளிதாம் அமரர் விண்ணுலகமே. தூய மலரானும் நெடியானும் அறியாரவன தோற்ற நிலையின் ஏய வகையானதனையாரதறிவாரணிகொள் மார்பினகலம் பாய நல நீரதணி வாணுமைதனோடு முறைப்பட்டி சுரமே. தூய மலரானும் நெடியானும் அறியாரவன தோற்ற நிலையின் ஏய வகையானதனையாரதறிவாரணிகொள் மார்பினகலம் பாய நல நீரதணி வாணுமைதனோடு முறைப்பட்டி சுரமே. மேயவன தீரடியுமேத்த எளிதாகும் நலம் மேலுலகமே. தடுக்கி நினை இடுக்கி மடவார்களிடும் பிண்டமது உண்டுழல் தரும் கடுப்பொடி உடல் கவசற்கத்து மொழி காதல் செய்திடாது கமல் சேர் மடைக்கயல் வயல் கொள்மளபாடி நகர் நீடு பழையாறை அதனுள்
படைக்கொரு கரத்தன் மிகு பட்டி சுரமேத்த வினை பற்றறுதலே மந்தமலி சோலை மழபாடி நகர் நீடு பழையாறையதனுள் வந்த முயர் வீடு நலப்பட்டி சுரமேய படற் புன்சடையனை அந்தன் மறையோரினிது வாழ்புகலி ஞான சம்பந்தனணியார் செந்தமிழ்கள் கொண்டினிது செப்பவல தொண்டர் வினை நிற்பதிலவே செந்தமிழ்கள் கொண்டினிது செப்பவல தொண்டர் வினை நிற்பதிலவே நிற்பதிலவே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல அற்புதமான பதிகங்களை நாம் பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.